என் தங்கப்பிள்ளையே, வெற்றிகளை குவிக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் என் பிள்ளை, நீ வெற்றியை தொட வேண்டிய தூரம் அதிகமாக இல்லை என்கின்ற நேரத்தில் ஒருவரினுடைய சூழ்ச்சி வலைக்குள் என் பிள்ளை நீ சிக்கி தவிக்கின்றாய். என் தங்கமே, அது உனக்கு தெரிந்திருந்தால் இன்று நான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீ அந்த விஷயத்தை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் விட்டதனால்தான் இந்த வெற்றி வியாழனில் அந்த வெற்றியினை உனக்கு உறுதி செய்வதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றியானது இனி உன் வாழ்க்கையை எங்கோ கொண்டு சேர்க்கத்தான் போகின்றது. அந்த எங்கோ என்கின்ற இடம்தான் என் பிள்ளை உன் வாழ்க்கையின் நிச்சயமான உச்சமாக இருக்கும். என் குழந்தைக்கு இன்று இந்த வராகியானவள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கிலிருந்து என் பிள்ளைக்கான வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதனை நீ பார்க்கத்தானே போகின்றாய். என் பிள்ளையே, ஒவ்வொரு விடியலும் வெற்றி விடியலாகவும் ஒவ்வொரு விடியலின் பொழுதும் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு புது வாய்ப்பாகவும் எடுத்துக்கொண்டு இந்த நாளை நீ தொடங்கும் பொழுது நிச்சயமாக உனக்கான வெற்றி செய்தி உன்னை வந்து சேராமல் வேறு எங்கே சென்றுவிடப் போகின்றது. நீ எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் ரசித்து ரசித்து செய்கின்றாயோ, உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதையும் நீ சந்தோஷமாக கடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அப்பொழுது நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரத்தானே வேண்டும். என் பிள்ளை, வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது நிச்சயமானது என்பதை நீ உணர்ந்திருப்பாயானால் என்ன நடந்தாலும் நீ அதனை ஏற்றுக்கொள்வாய். ஏனென்றால் எல்லாமே ஒரு சில நிமிடங்களில் முடிந்து போகக்கூடிய காரியங்களாக இருக்கும். அதற்கு போட்டு நீ அதனை தூக்கி தலையில் சுமந்து பாரமாக எடுத்துக்கொண்டு பல நாட்கள் இழுத்து சென்றுவிடக்கூடாது. பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பொழுதே அதன் போக்கில் விட்டுவிட்டால் அது தானாகவே முடிந்துவிடும். நீ அதனை உன் பக்கம் இழுத்து கொண்டு வந்தால் அது இன்னமும் அதிகப்படியான பிரச்சனைகளை உருவாக்கி உன் நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த நாள் உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தில் உன்னை உள்ளே இழுத்துவிட்டு அதன் பிறகு அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் செய்து விடுவார்கள் சுற்றி இருக்கின்ற சில மனிதர்கள். அந்த விஷயத்தில் உன்னை ஈடுபடுத்தும் பொழுது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் தேனாக இருக்கும். நீயும் அதில் அப்படியே வழுக்கி விழுந்து விடுவாய். இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தால் நன்றாக இருப்போம் என்று எண்ணி விடுகின்றாய். நீயும் அதன் போக்கில் செல்லும் பொழுதுதான் கடைசியில் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனை என்னவென்பதனை நீ அறிய முயற்சி செய்கின்றாய். அந்த நேரத்தில் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷமான பாதைகளை நீ மறந்தே விடுகின்றாய். ஏதோ எந்நேரமும் உனக்கு இந்த விஷயத்தை முடிப்பதில் மட்டுமே பிரச்சனைகள் இருப்பது போல எண்ணிக்கொண்டு எப்படித்தான் இதை நாம் கடந்து வரப்போகிறோமோ என்று நினைத்து கொண்டு எப்பொழுதும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு வாழ்க்கை வைத்திருந்த அழகான பகுதியை நீ மறந்து விட்டாய். என் தங்கமே, அப்படியானால் நீ இந்த வாழ்க்கையில் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு சூழ்ச்சிக்குள் தான் என்பதனை புரிந்து கொள்கின்றாயா? அதாவது அடுத்தவர்கள் சொல்லி அடுத்தவர்கள் இன்னொருவர் விஷயத்தில் உன்னை இழுத்துவிட்டு அதில் உனக்கு தீர்வு கிடைக்காமல் நாட்கள் செல்கிறது என்றால் நீ சுதாரித்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இங்கிருக்கின்ற மனிதர்கள், இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள், அவர்கள் எல்லோருமே தனக்கு ஒரு விஷயத்தில் அதிகம் காயம் பட்டுவிட்டது என்றால் அந்த விஷயத்தை இன்னொருவர் செய்யும் பொழுது ஒரு நாளும் அதை நீ செய்யாதே, உனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்று உண்மைகளை எடுத்துரைப்பது கிடையாது. மாறாக
போய் சென்று பார்த்துவிட்டு நாம் பட்ட அதே கஷ்டத்தை, ஏன் அதைவிட அதிகமான கஷ்டத்தை அனுபவித்து வரட்டும் என்று வேடிக்கை பார்ப்பார்கள். அதே நேரத்தில் நீ ஒரு நல்ல விஷயத்தை செய்து பார், அவர்களுக்கு அது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று தெரிந்துவிட்டால் ஓடோடி வந்து உன்னிடத்தில் இதை செய்யாதே, உனக்கு தோல்வி வந்துவிடும் என்று அறிவுரைகள் வழங்குவார்கள். இப்படித்தான் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தவர்களின் முன்னேற்றத்தை கண்டு சந்தோஷப்படுபவர்கள் யாருமே இல்லை என்றும் அதற்காக சொல்லிவிட முடியாது. உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், உன்னோடு இருப்பவர்கள் என்று ஒரு சிலர் இது போன்று இருக்கத்தான் செய்கின்றார்கள். இது போன்ற மனிதர்கள் இருப்பதனால்தான் இந்த பூமியில் இன்னமும் வாழ முடிகின்றது. அந்த அளவிற்கு மனதிற்குள் வன்மங்கள் வஞ்சகங்கள் என்று வைத்து சுற்றி திரிகின்ற மனிதர்களிடத்தில் வாழ்ந்து காட்டுவது என்பது மிகவும் சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. வாழ்ந்து காட்டிவிட்டால் உன்னை விட மிக பெரிய சாதனையாளர் என்று வேறு யாரையும் கை காட்டி சொல்லிவிட முடியாது. வாழ்க்கையின் அதில் உச்சத்தை தொட்டு விடுகிறாய் என்றால் அதைவிட மனநிறைவு வேறு என்னவாக இருக்க முடியும் இந்த தாயானவள் இந்த வராகிக்காக? என் பிள்ளையே, நான் உனக்காக எந்நாளுமே என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நன்றாக பார்த்து என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்றுதான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இது போன்ற மனிதர்கள் சுற்றி இருக்கும் பொழுது எப்பொழுது கிடைப்பாய், எப்பொழுது நீ அவர்களுக்கு ஏற்றது போல பேசுவாய், உன்னை ஏதேனும் ஒரு சிக்கலில் இழுத்து விட்டு விடலாம் என்றல்லவா எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களை நாம் ஒரு நாளும் கண்டு கொண்டு விட முடியாது. இவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் செய்கின்ற விஷயங்களை நீ கண்டும் காணாமல் செல்வதுதான் உனக்கு நல்லது. ஏன் தெரியுமா? நீ என்னவென்று கேட்கப் போய் உன்னையும் உள்ளே இழுத்துவிட்டு விடுவார்கள் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையை, ஒரு சில மனிதர்களை பார்த்த உடனேயே உனக்குள் சில விஷயங்கள் தோன்றிவிடும். இவர்கள் ஏதோ தவறுகள் செய்பவர்கள் போல தெரிகிறார்களே என்று. அல்லது ஒரு சிலரின் பேச்சை கேட்டவுடன் அந்த பேச்சில் சாதாரணமாக எல்லோரும் பேசுவது போன்ற சாயல் இருக்காது. சற்று வித்தியாசமாகவும் அடுத்தவர்களை கவர்வதற்காகவும் வேண்டும் என்றே பேசுவது போல இருக்கும். இது போன்ற மனிதர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. தானாகவே சூழ்ச்சி வலைக்குள் சிக்கிக் கொள்வதும் அதன் பிறகு அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் இந்த தாயானவள் என்னை தேடி வருவதும் வழக்கமான விஷயம்தானே. இனி அதை நீ குறைத்து கொண்டு உனக்கான விஷயங்களை எல்லாம் நீயே செய்ய துணிய வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளைக்கு தெரியுமல்லவா இந்த வாழ்க்கை எதையெல்லாம் கொடுத்தது, எதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று. நிச்சயமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கும். உறுதியான சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். நடக்கும் முன்பே என் பிள்ளை அதனை கணிக்க முடியவில்லை என்றால் உனக்கு நடக்கும் என்று உன் அம்மா சொல்கின்ற விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். என் பிள்ளைக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் நீ இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும். நான் சொல்கின்ற இந்த விஷயத்தின் மூலமாக சுற்றி இருக்கின்ற தீய மனிதர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படுகின்ற மனிதர்களை எல்லாம் ஓரமாக தள்ளிவிட்டு யார் நீ செய்கின்ற விஷயத்தை நினைத்து பெருமைப்படுகின்றார்களோ, உனக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களை எந்த காலத்திலும் மறக்காமல் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள். வெற்றி என்பது உனக்கு வெகு தொலைவில் இல்லை. உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் என்றோ அது உனக்கு கிடைத்திருக்க வேண்டும். அதையும் தாண்டி உனக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் இடையில் கிடைக்கின்ற இது போன்ற மனிதர்கள்தான் காரணம். இவர்கள் செய்கின்ற தேவையற்ற சூழ்ச்சிகள்தான் காரணம். அதனால் இனிமேலாவது எல்லாவற்றிலும் கவனமாக இருந்து உன்னுடைய வெற்றியை பெற்று என் குழந்தை மற்றவர்களுக்கும் நீ உதவிகளை செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இருந்து விட்டால் போதும். நீ உயரும் பொழுது மற்றவர்களையும் உயர்த்தி விட்டால்
எல்லாமே சரியாகிவிடும். இந்த வஞ்சக எண்ணங்கள் கொண்டவர்கள் கூட திருந்தி நல்வழிக்கு வந்து விடுவார்கள். என் பிள்ளையே, இன்றைய விடியலில் கவனமாக இருந்து தேவையில்லாத விஷயங்களில் சிக்கிக் கொள்ளாமல் உனக்கான நேரத்தை உருவாக்கி கொள்ளவா. இந்த வராகி உன்னோடு துணை நிற்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.